ரமதானின் இறுதி நாட்களை நெருங்கக்கூடிய நாம் நம்மிடத்திலே இந்த ரமதானில் நன்மைகள் இருந்தால் அல்லாஹ்வை புகழ்வோம். பாவங்கள் இருந்தால் அது எதுவாக இருந்தாலும் எவ்வளவு எண்ணிக்கையுடையதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே மனமுருகி மன்னிப்பை தேடுவோம். அல்லாஹ் எம்முடைய பாவங்களை நிச்சயமாக மன்னிப்பான். இரண்டாவது அடிப்படை, ரமதானில் செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுமா என்ற பயம் உள்ளத்திலே இருக்க வேண்டும். ஒரு அடியான் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயல் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ஆதரவும் பயமும் அவன் உள்ளத்திலே குடிகொண்டிருக்க வேண்டும். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு குர்ஆனுடைய வசனம் சம்பந்தமாக கேட்கிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், எவர்கள் தங்களுக்கு இயன்ற வரையில் தானம் கொடுப்பதுடன் அவர்களுடைய உள்ளங்கள் நிச்சயமாக தாங்கள் இறைவனிடம் செல்வோம் என்று பயந்து கொண்டிருக்கும் என்ற வசனத்தை ஓதிவிட்டு, அல்லாஹ்வின் தூதரே, தானம் செய்துவிட்டு இறைவன் மீது பயம் கொள்ளும் இவர்கள் விபச்சாரம் செய்வார்களா, மது அருந்துவார்களா, திருட்டு போன்ற காரியங்களில் ஈடுபடுவார்களா, அதனால் தான் அந்த பயமா என்று பொருள்பட கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி அல்ல சித்தியக்கின் மகளே, அவர் தொழுவார், நோன்பை கடைபிடிப்பார், தானம் செய்வார், அதே நேரத்தில் இந்த செயல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று பயம் கொள்வார் என்று சொன்னார்கள்.